Good evening, students. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செகண்ட் பேப்பர் பிரவீன் பூர்வாதோட தக்ஷின் கஹானியில் கர்மவீர் கர்மவீர் அதாவது கர்மவீர் கஹானிக்கு லேखक வந்து ஸ்ரீ கோபிச்சந்த் அதாவது கர்மவீரோட லேखक ரைட்டர் யாருன்னா கோபிச்சந்த் லேखक பரிச்சய அதாவது ரைட்டரோட इंट्रोडक्शन அதாவது கோபிச்சந்த் அப்படின்றவர் தெலுங்கு का प्रसिद्ध லேखक कहानीकार और समालोचक है புரியுதாமா அதாவது அவர் வந்து ஃபேமஸ் राइटर तेलुगु लैंग्वेज में ओकेवा अब उन्होंने तेलुगु और अंग्रेजी दोनों भाषाओं में रचनाएं की हैं अदावद इंग्लिश ने எழுதிருக்காரு तेलुगु ने எழுதிருக்காரு அவர் उनकी रचनाएं में अदावद मानवतावाद का स्वर मुखरित हुआ है அதாவது அவரோட அதாவது ரச்சனா இருக்குல்ல அதாவது அவரோட படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி அதாவது அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார் புரியுதாமா அதுக்கு அடுத்தது தண்டுரூலு கொடுக்குலு அப்படின்ற ஒரு புக்கு எல்லாம் தெலுங்கு எழுதியிருப்பார் போல இருக்குது அதே மாதிரி தேசம் ஏம்பியூட்டுலு அது வந்து தெலுங்குல தான் இருக்குதுன்னா இந்த ரெண்டு லாங்குவேஜ் ரெண்டு புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு ஆதி உன்கே பிரமுக் கஹானி संग्रह है இது வந்து ரொம்ப அவரோட ஃபேமஸ் ஸ்டோரிமா கலெக்ஷன் அதுக்கடுத்தது பூமிகா ओकेवा अदावद प्रस्तुत कहानी में कर्तव्यों से परिपूर्ण पारिवारिक जीवन की श्रेष्ठता समझाई गई है अदावद இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக कर्तव्य से परिपूर्ण पारिवारिक जीवन அதாவது கர்த்தவியம்னா என்னது கர்த்தவியம்னா டெடிகேஷன் அதாவது டியூட்டி கான்ஷியஸாக இருக்கிறது புரியுதாமா கர்த்தவிய பாலன் அப்படின்னு சொல்லுவாங்க பரிபூர்ண பரிவாரிக் ஜீவன் கி ஸ்ரேஷ்டதா அதாவது ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்குல்ல அதை வந்து அதனோட மகத்துவத்தை அதனோட மேன்மையை வந்து சமஜாயி கை है அதை வந்து வெளிப்படுத்துகிறாரு कल्पना के संसार में अदावद विचरण करने वाले कवि की अपेक्षा कर्म पथ पर चलने वाले नेता की श्रेष्ठता सिद्ध की गई है अदावद इधर எப்படின்னா कल्पना के संसार में विचरण करने वाले कवि की अपेक्षा அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கவி இருக்காருமா அதாவது ஒரு பொயட்டு இப்போ கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்பனாலே இருப்பாங்க எப்பயுமே அதாவது ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் இருப்பாங்க அவங்க அவரை வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணுறாரு யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு அபேக்ஷா வந்து கர்ம பது பர் சல்னே வாலா அதாவது டியூட்டி கான்ஷியஸாக இருக்காங்கல்ல அதாவது கர்ம பத் அதாவது வேலை செஞ்ச உழைப்பாளிகள் அவங்களோட சல்னேவாலா நேதா அந்த ஒரு லீடர் உழைப்பாளிகளோட தலைவர் அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாரு இதில் ஸ்ரேஷ்டதா அது வந்து யாரோட ஸ்ரேஷ்டதானா யார் ரொம்ப மேன்மையானவர்னா உழைப்பாளர் தான் உழைப்பின் தலைவர் இருக்கார்ல அவர் வந்து உயர்ந்தவர் அப்படின்ற மாதிரி அவர் இந்த கதையில் சொல்லியிருக்காரு சித்திக்கி கை ஹே அதாவது கதா சார் ஓகேவா ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் இப்போ அதாவது சிஷிர் குமார் இப்போ சிஷிர் குமார் அப்படின்றவர் தான் அதாவது ஒரு கவிமா அவர் ஒரு पोएट गाड़ी से नीचे उतरा வண்டியிலிருந்து இறங்குறாரு वक्त पोर्टर से पता लगाकर வெங்கையா के घर पहुँचे அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த போர்ட்டர்ன்றவங்க யார் அதாவது இந்த கூலியாக இருக்காங்கல்ல அதாவது வெயிட்டர்லாம் இருக்காங்கல்ல வெயிட் தூக்குறவங்களாம் அந்த போர்ட்டர் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருப்பாங்க அவங்கள வந்து அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு வெங்கையாவோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு புரியுதாமா வெங்கையா யாருன்னா வெங்கையா கார்கானைக்கே மேனேஜர் அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறவர் வெங்கையா அப்போ मजदूरों के साथ मिलकर हड़ताल करने के कारण उनकी नौकरी छूट गई அவர் என்ன பண்ணார்னா உழைப்பாளிகளோடு சேர்ந்து ஹடுத்தால் அப்படின்னு என்னத்தம்மா ஸ்ட்ரைக் பண்ணுறாருமா அவர் தான் லீடர் ஆக்சுவலாக அப்போது ஸ்ட்ரைக் करने के कारण उनकी नौकरी छूट गई அவரோட வேலை போயிடுச்சு அவரை வேலை டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க அப்போ வெங்கையா ने शिशिर कुमार का हार्दिक स्वागत किया அப்போ வெங்கையா வீட்டுக்கு இவர் शिशिर कुमार போகிறாரு அப்போ வந்து அவரை வந்து என்ன ஹார்ட்லி வெல்கம் பண்ணுறாரு हार्टफुली वेलकम பண்ணுறாரு அப்போ शिशिर कुमार வந்து किसी कवि सम्मेलन में भाग लेने के लिए मद्रास जा रहा था அப்போ शिशिर कुमार எங்கே போகிறாருன்னா கவி சம்மேளன் அப்படின்றாங்கல்ல ஒரு ஒரு பாட்டு ஒரு சம்மேளனம் அது ஒரு எல்லாரும் கூடி இது பண்ணுறது ஒரு இடம் அந்த இடத்துல வந்து அதாவது
பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அதில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா மெட்ராஸ் போயிட்டுருக்காரு. அந்த வழியில் தான் இவர் வெங்கையா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஓகேவா? அப்போ வெங்கையாக்கு ஸ்திரீ, வெங்கையாவோட ஒய்ஃபோட பேர் வந்து திலகம். புரியுதமா? இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து திலகம் அப்படின்ற கேரக்டர் வந்து வெங்கையாவோட ஒய்ஃபு. நே சிஷிர் குமாருக்கு அந்தர் புலாயா. அப்போ வெங்கையாவோட ஒய்ஃப் என்னன்னா சிஷிர்குமார் அவரை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுள்ள அவங்க இன்வைட் பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க. அப்போது கர் பகுத் சாதாரண தா. புரியுதமா சார்? ரொம்ப சிம்பிளான சாதாரண வீடு. கமரே அதிக நைத்து, அதில் வீட்டில் நிறைய ரூம்லாம் கூட இல்லை. சஜாவட் பி நைத்தி, பெரிய டெக்கரேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, சாதாரண வீடு. அல்மாரி மேபி பவுத் சி புஸ்தகை ரகி ஊற்றி, நிறைய அல்மிராலாம் இருக்குல்ல, அல்மிரானா என்ன அது, அந்த இதெல்லாம் ஷெல்ஃபு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது ஃபுல்லாக. புரியுதாம்மா? அதாவது சிஷிர் குமார்க்கே ஆனேசே திலகம் கா பகுத் பிரசன்ன போய். அப்போ சுஷிர் குமார் வந்தது திலகமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சிஷிர் குமாரோட காலேஜ் மேட் இந்த அம்மா திலகம். அவர் வந்து காலேஜ்லேயே நிறைய காலேஜ் டேஸ்லேயே நிறைய என்ன பண்ணுவார்னா பாடல் கவிதையெல்லாம் எழுதி சொல்லுவார். அந்த ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் அவர் பாடுவார். அந்த பாட்டுக்கு இந்த அம்மா வந்து ஃபேன் இவரோட சுஷிர் குமாருக்கு. ஸோ சுஷிர் குமாரை வந்து வந்தது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதாம்மா? அப்போது साथ साथ उसे इस बात का दुख भी हो रहा था कि उनकी गरीबी प्रकट हो गई. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு இவன் நமக்கு சந்தோஷம். பட்டு ஒரு விஷயத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க. என்னென்னா இவங்களோட கரீபி இருக்குல்லம்மா, இவங்களோட ஏழ்மை புவர்ச்சி வந்து தெரிஞ்சு போச்சு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் இவ்வளோ புவர் கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது. அவர் சிஷிர் குமாருக்கோ புராணே दिन याद आए. அப்போ சுஷிர் குமார் வந்து அந்த பழைய டைமை வந்து யோசிச்சு பார்க்குறாரு, அந்த காலேஜ் டேஸை யோசிச்சு பார்க்குறாரு. தப் வஹ் பிஏ மே படுத்தா தான். அப்போ வந்து பிஏ படிச்சுட்டு இருக்காரு காலேஜில். அப்போ வந்து திலகம் வந்து இன்டர்மீடியேட்மே படு ரஹித்தி. அப்போ வந்து இன்டர்மீடியேட் இப்போ +1 +2ன்றோம்மா, அப்போ வந்து இன்டர்மீடியேட்டும் காலேஜில் தான் இருந்தது, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு. ஸோ அப்போ என்ன பண்ணாரா, இவர் வந்து பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா இன்டர்மீடியேட் படிக்கிறாங்க அதே காலேஜில். அப்போ காலேஜ்க்கு பத்திரிக்காமே சிஷிர் குமார்க்கு லிக்கி ஹுई கவிதா பிரகாஷித் हुई थी. அப்போ காலேஜுக்குன்னு ஒரு புக்கு இது கொடுப்பாங்க, காலேஜ் மேகசின். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட கவிதைகள் வந்து பப்ளிஷ் ஆகுமா. அப்போ திலகம் கவிதா சே பகுத் வந்து பிரபாவித் हुई. அப்போ திலகம் என்னன்னா அந்த கவிதையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. உஸ்னே சிஷிர் குமார் சே மில்கர் உஸ் கவிதாக்கு பிரசம்சாக்கி. அப்போ அவர் கூட சேர்ந்து அவங்ககிட்ட பேசி ரொம்ப பாராட்டியிருக்காங்க, நல்ல கவிதையெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்ஸே உன் தூனோக்கி மித்ரதா பட்னே லகி. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த காலேஜ் டேஸில் உருவாயிருக்கு. புரியுதாம்மா? அப்போ சிஷிர் குமார் என்ன பண்ணுறேன்னா समय पर திலகம் கோ அப்பனி கவிதாயும் சுனாத்தா. அப்போ டைம் டு டைம் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் எழுதின கவிதையெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு சொல்லுவார், நான் இந்த பாட்டு எழுதியிருக்கேன் அந்த பாட்டு இருக்கேன்னு. உன்னு கவிதாவும் கோ சுன்கர் திலகம் வந்து பகுத் குஷ் हो जाती थी. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். एक दिन திலகம் ने गुलाब को दिखाकर शिशिर से पूछा. ஒரு ரோஜா பூவை காமிச்சு திலகம் வந்து சிஷிர் குமார்கிட்ட கேட்குறாங்க, அதாவது காண்டிலே பௌதேமே. புரியுதாம்மா? காண்டிலே பௌதேன்னா முள் இருக்கிற அந்த ஒரு செடியில் ஐசே खूबसूरत फूल कैसे लगता है, இது இவ்வளோ அழகான ரோஜா எப்படி இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. கவிஞர் இல்லையா, அவர் எதாவது சொல்லுவார்னு கேட்டால் சிஷிகுமார்னே ஜவாப் தியா. அப்போ சொன்னாராம், ஏக் வந்து பரமாத்மாக்கு லீலா, இது கடவுளோட லீலை, கடவுளோட விளையாட்டு இது. துமாரே அதாவது குரு பிதாக்கே துமாரி ஜெய்சி கூப்சூரத் லடுக்கி கைசே பைதா ஹுई. உன்னோட ஃபாதர் வந்து ரொம்ப அக்லியாக இருக்காரு, அசிங்கமாக இருக்காரு, ஆனால் நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கிற. கூப்சூரத் லடுக்கி கைசே பைதா, நீ வந்து அழகாக இருக்க பாரு, இப்படி கடவுள் எப்படி உனக்கு படைச்சிருக்காருன்னு இப்படி சொல்லிடுறாரு. ஏக் சுன்கர் திலகம்கோ அதாவது சிஷிர் குமார் பர் படா குரோதாயா. அந்த கேட்டவுடனே நமக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. தப்சே உஸ்னே சிஷிர் குமார் சே மில்னா பந்து கருது. அதுலேருந்து இந்த அம்மா வந்து அவங்கள மீட் பண்ணுறதே விட்டாங்க, அவங்ககிட்ட எதுவும் பேசுறதில்ல. அப்போது திலகம் வந்து காஃபிலாகி இப்போ அந்த பழைய டைம் அவன் நினச்சி பார்க்குறான் அந்த ஆள், அந்த கவிஞர். இப்போ வந்து திலகம் வந்து காஃபி எடுத்துன்னு கொடுக்குறாங்க. இத்தனையுமே வெங்கையாபி கர்கே அந்தர் ஆகே. அவருக்கு வெங்கையாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ திலகம்னே சிஷிர் குமார்க்கா பரிச்சய கராயா. அப்போ திலகம் என்ன பண்ண ஹஸ்பண்ட்கிட்ட இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இது என்னோட சீனியர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ தப்பு வெங்கையானே கஹா மேரி ஸ்ரீமதி ஜி ने आपने அதாவது आपके संबंध में कई बातें बताई है. உங்களை பற்றி நிறைய விஷயம் வந்து என் மிஸ்ஸஸ் சொல்லியிருக்காங்க.
आपकी लिखी सारी पुस्तकों मेरे घर में है நீங்கள் எவ்வளோ புக்ஸ் எழுதுறீங்களோ அதெல்லாம் என் வீட்டில் இந்த செல்ஃப் ஃபுல்லாக இருக்குது அதான் आपकी पुस्तकें मेरी श्रीमती जी को बहुत पसंद है आती है உங்கள் புக்ஸ்லாம் எங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் वह सारा काम छोड़कर उनको पढ़ती रहती है எல்லாம் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அதையே படிச்சுட்டே இருப்பாங்க அந்த புக்ஸு அப்படின்னு சொல்கிறார் அப்போ வெங்கையா के इस मधुर व्यवहार को देखकर शिशिर कुमार दंग रह गया அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு வெங்கையா வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது மதுர் விவகாரம்னா ரொம்ப நல்லா பழகிறாரு அவர் நல்லா வந்து மரியாதையாக நடத்துகிறாருன்றதை வச்சு அவருக்கு ரொம்ப பிடிக்குது அப்போ வெங்கையா ने अपने मित्र से भी शिशिर कुमार का परिचय कराया வெங்கையா என்ன பண்ணாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட இவர் சுஷிரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு उसके बाद वे अपने मित्र से अதாவது कहने लगे हड़ताल एक सप्ताह चल जाए तो काफ़ी है சரி அப்புறம் வேறு விஷயமா ஃபேக்ட்ரி விஷயமா பேசுகிறாரு அவங்கக்கிட்ட அவங்க கொலீக்ஸ் கிட்ட அப்போ சொல்கிறார் அடுத்த நாள் வந்து ஸ்ட்ரைக் வந்து இன்னும் ஒரு வாரம் நடந்தால் போதும் तो काफ़ी है அதுவே போதும் அதுவே எனஃப்ன்றாரு அதாவது तब तक मालिक समझौते पर उतर आएंगे और इस लड़ाई के அதாவது द्वारा मजदूरों में जागृति भी पैदा हो जाएगी அப்போ இந்த ஒரு வாரம் நடத்தினாவே போதும் நம்மளோட ஓனரும் ஒரு கொஞ்சம் ஏதாவது காம்ப்ரமைசேஷன் இறங்கி வருவார் அதே சமயத்தில் மஜ்தூர் இருக்காங்கல்ல உழைப்பாளிகள் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஜாகிருதி ஒரு அவேர்னஸ் வந்துடும் போதும் थोड़ी देर बाद கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு வெங்கையா ने शिशिर कुमार से कहा मुझे ज़रूरी काम से बाहर जाना है इसलिए आप 4 दिन ठहर जाइए சீக்கிரம் நான் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் வெளியில் போகிறேன் ஸோ நான் வரது கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் ஒரு 4 நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாருமா அவர் ஏற்க வெங்கையானே चलेगे வெளில வெங்கையா போயிட்டார் அப்போ திலகம்னே बहुत खुश हो गए அப்போ திலகம்க்கு பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் கூட நான் அந்த கவிதையை பற்றிலாம் பேசுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அம்மா वह पहले दिन बड़े அதாவது चाव से शिशिर कुमार की कविताएं पढ़ने लगी ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணாங்க ரொம்ப ஆர்வமாக இவனோட கவிதையெல்லாம் படிக்கிறாங்க திலகம் ने शिशिर से कविता सुनाने की प्रार्थना की அவங்ககிட்டே சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது கவிதையெல்லாம் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க அப்போ शिशिर कुमार ने गाना सुनाया அவனை பாடி காமிக்கிறாரு அவரோட கவிதையெல்லாம் பாடி காமிக்கிறாரு திலகம் ने उसकी कविता का प्रशंसा की அவங்களும் ரொம்ப பாராட்டுறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க दूसरे दिन என்ன ஆச்சுன்னா ரெண்டாவது நாள் என்னன்னா उस शिशिर कुमार की कविता सुनाने की प्रार्थना नहीं की ரெண்டாவது நாள் நீங்கள் பாட்டுலாம் பாடுங்க கவிதையெல்லாம் சொல்லுங்கள் நான் அந்த அம்மா சொல்லலை रात को मजदूर एक हो जाओ गीत गाने लगी அவங்களே என்ன பண்ணுறாங்க அவங்க வேறு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பாட்டுனா அந்த அம்மாவே ஓனாக பாடுறாங்க அதாவது மஜ்தூர் ஏக் ஹோ ஜாவ் நீங்கள் உழைப்பாளிகளே நீங்கள் ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க கணவரோட பிரின்சிபல் அது அவர் அந்த பாட்டை அவர் ரொம்ப வேகமாக பாடிட்டுருக்காங்க மூணாவது நாள் என்ன ஆகுதுன்னா तीसरे दिन तिलकम अपने कमरे में ही बैठकर வெங்கையா की लिखी पुस्तकें पढ़ते रही மூணாவது நாள் வந்து தான் ரூம்லேயே உட்காந்து இந்த வெங்கையாவோட புக்ஸ்லாம் படிச்சுருக்கிறாங்க चौथा दिन நாலாவது நாள் ஆகுதுன்னா तिलकम ने रसोई घर में बैठकर अपने पति வெங்கையா की पुस्तकें पढ़ने लगी फोर्थ डे என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ரசோய் கர்னா கிச்சனில் உட்காந்துட்டு இவங்க ஹஸ்பண்டு புரட்சியாக எழுதுவார்ல புத்தகங்கள்லாம் புரட்சி சம்மந்தமான புத்தகங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா அதாவது கொஞ்சமாக அவங்களோட மண் பரிவர்த்தனை ஆகிடுது மண்ணில் வந்து சேஞ்சஸ் வந்துடுது அதாவது பைட்கர் அப்படி உஸ் தின் शिशिर को वह दिखाई नहीं पड़ी அப்போது அன்றைக்கி ஃபுல் டே வந்து அந்த शिशिரை போய் அவங்க பார்க்க கூட இல்லை அவன் பார்க்க கூட முடியல அப்போ 5वें दिन என்னது வெங்கையா ஆயே அப்போது அவர் வெங்கையா வந்து 50 டே வந்து வீட்டுக்கு வர்றாருமா आए मालूम हुआ कि तिलकम ने रसोई घर में पुस्तक पढ़ रही है பார்த்தா ஒய்ஃப் வந்து கிச்சனில் புக்கு படிச்சுட்டு இருக்காங்க अपनी पत्नी அதாவது மானசிக் பரிவர்த்தன் से वो बहुत खुश था மனைவி வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க அதாவது அவங்க வந்து இந்த தேவையில்லாத இந்த கலை சம்மந்தமான புத்தகங்கள்லாம் விட்டுட்டு புரட்சி அதுக்கப்புறம் இந்த உழைப்பு சம்மந்தமான புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் மைண்டு அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு फिर वे जोर से बोला ரொம்ப दुनिया के मजदूरों तुम एक हो जाओ அப்போ சத்தமாக சொல்கிறாரு துனியா கே மஸ்தூரோ துக்கே ஏக் ஹோ ஜாவ்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உழைப்பாளர்களையும் நீங்கள் ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாரா மாதிரி ஒரு முழக்கம் அது சொல்கிறாரு उसके बाद उन्होंने शिशिर को कहा அதுக்கப்புறம் அவர் சசிகிட்ட சொல்கிறாரு अब तुम क्यों रुके हो சரி சார் நீங்கள் போகலாம் இப்போது நீங்கள் 5 நாள் ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் தங்க வேண்டிய அவசியம் இல்லை अब तुम जा सकते हो நீங்கள் போகலாம் சார் यह सुनकर शिशिर को बड़ा आश्चर्य हुआ அதை கேட்ட உடனே பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு उन्होंने आगे कहा तिलकम तुम्हारे बारे में सोचकर दुखी रहती थी அது அவரே சொல்கிறார் யார் அவங்க ஃப்ரெண்டே சொல்கிறாரு
வெங்கையாவே சொல்கிறாரு, திலகம் வந்து உங்களை பற்றியே நிறைய யோசனை இல்லை, ரொம்ப சில டைமில் வந்து துக்கியாக கூட ஆகிடுவாங்க, துக்கமாக கூட இருப்பாங்க. इसलिए मैं तुम्हारे तुम्हें बुलाना चाहता था, इसलिए தான் அதனால தான் நான் வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது பாட்டெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க சந்தோஷமாயிடுவாங்கன்னு. லேக்கின் தும் ஸ்வயம் ஆகே, ஆனால் நீங்களே தானாக வந்துட்டீங்க. இன் 4 दिनों में, இந்த 4 நாளில் உஸ்கா நஜர் உத்தர் கயா. ஆனால் இந்த 4 நாளில் அவங்களுக்கு அவங்களோட மண்ணில் வந்து ஒரு பரிவர்த்தனை இருந்துச்சு. नजर उतर गया. अब उसे ही यह मालूम हो गया कि तुझ में और हम में कौन महत्वपूर्ण है. அப்போ அவங்களுக்கு இது தெரிஞ்சு போச்சு, நீ அதாவது உன்னிலையும் என்னிலையும் யார் மிகச்சிறந்தவங்க. அதாவது சும்மா வெட்டியாக வந்து பாடல்கள் கவிதை ஏதாவது மேடையில் பேசுகிறதும், ஒரு உழைப்பாளி தலைவராக இருந்து ஒரு வேலை செய்கிறதும், ஒரு லட்சியத்தோடு இருக்கிறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ லட்சியத்தோடு இருக்கிற உழைப்பாளர் தலைவர் இவர் தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு தெரியுது. புரியுதாம்மா? அப்போது அம்னே மகத்துவப்பூர்ண அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இசையிலேயே அதனால் அப் தும் ஜா சக்தி, நீங்கள் போகலாம், இருக்கிற வெங்கையானே அந்த சிலைக்கு அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு உள்ள. அப்போ வந்து ஒரு மெட்ராஸ் போகிறாரு. யார் ஏன்னா அந்த இதில் நான் சொன்னேன்ல, ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கணும்ல, மெட்ராஸ் போயிடுறாரு. மெட்ராஸ் जाने से पहले वह एक बार तिलकम से मिलकर விதா லேனா சாத்ததா. சரி, ஒரு முறை நான் மெட்ராஸ் போகிறதுக்கு முன்னே ஒரு முறை சொல்லிட்டு போயிடலாம். விதா லேனா அப்படின்னா சொல்லிட்டு போகிறதுமா, சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வெங்கையா உஸ்கி ரோக் அப்போ அவரை தடுக்கிறாரு, வெங்கையா தடுக்கிறாரு. ஆஷா கி பி ஏக் சீமா ஹோத்தியே, நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. பாய் சாப் ஃப்ரெண்ட் சகோதரா, நீங்கள் என்ன பண்ணுற, நீங்கள் போகலாம். புரியுதா? திலகம் சே மை பாத் கருங்க, நீங்கள் போகலாம், நான் திலகம் கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் போயிட்டீங்கன்னு. புரியுதா? சபி பாத்தே கோங்க, எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தும் ஜாவோ, நீங்கள் போகலாம். கவி சம்மேளனமே சஃபல் பண்ணாவும், நீங்கள் அங்கே கவி சம்மேளனம் போயிட்டு ஏதாவது நல்ல கவிஞையாக பாடி அதை வந்து ஒரு வெற்றிகரமாக வந்து அந்த ப்ரோக்ராமை அமைச்சுக்குங்க. மற்றபடி எங்களோட ராஸ்தா வந்து அழகாயிடுச்சு. புரியுதாம்மா? எங்களோட ரூட்டு தனி, நாங்கள் வேறு பாதையில் பயணிக்க போகிறோம். சிசிர்குமாருக்கோ வெங்கையாக்கா எக் பாத் வந்து விவகாரம் வந்து பகுத் புரா லகா. சிசிர்குமார் என்னடா ஃபஸ்ட்டு நல்ல மரியாதை நடத்தினார், இப்போ இப்படி சொல்லிட்டாருட்டு அவருக்கு அசிங்கமாயிடுச்சு, நம்மளை இப்படி பண்ணிட்டாருன்னு. இஸ்தர லேக்கக் வந்து, அதாவது இந்த மாதிரி இந்த இன்சிடெண்ட்டை வச்சு லேக்கக் என்ன பண்ணுறாருன்னா, ரைட்டரு பிரஸ்துத் கஹானிமே இந்த கதையில் வந்து திலகம்கே மானசிக் பரிவர்த்தன். புரியுதா? அதாவது மானசிக் பரிவர்த்தன் அப்படின்னா அந்த மைண்ட் சேஞ்ச். புரியுதாம்மா? கா யதார்த்த வர்ணன் கியா, அதை வந்து ஒரு ஆர்டினரி அதனோட யதார்த்தத்தை வந்து வர்ணிக்கிறாரு. இஸ்கே துவாரா உன்னோனே, அதாவது கர்மனிஷ்ட பரிவாரிக் ஜீவன் கி ஸ்ரேஷ்டதா சித்து கி. புரியுதாம்மா? அதாவது கர்மனிஷ்ட அப்படின்னா உழைப்பு தான், பரிவாரிக் ஜீவனில் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு தான் இம்பார்ட்டன்ட். புரியுதாம்மா? நம்ம வந்து கர்மஹி பூஜான்னு சொல்கிறோம்ல, ஒர்க் இஸ் வர்ஷிப். அதை விட்டுட்டு நம்ம வந்து கவிதைகள் படிக்கிறதால நமக்கு வந்து ஏட்டு சுரக்காய் சாத்துக்கு சோற்றுக்கு உதவாதுன்ற மாதிரி அது வேஸ்ட்டு தான். அப்போது உழைப்பு தான் உயர்வு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி முடிச்சிட்டாருமா. புரியுதுமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நூறு நிசா.